ஹிஸ்டரி நல்லா பார்த்தவங்களுக்கு கிளின்டன் பார்த்தா தெரியும். கென்னடி தான் கிளின்டனுடைய குரு, இன்ஸ்பிரேஷனே அவர்தான். ஆனா கென்னடி செய்யாத ஒரு வேலையை கிளின்டன் பண்ணிட்டார். நீங்க குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு, ஆனா இவ்வளவு பிரமாதமா பேசிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல கவலையோ கோபமோ அவமானமோ இல்லையா? இது கேள்வி. கிளின்டன் தந்த பதில பாருங்களேன். எஸ், எனக்கு கோபம் தான், எனக்கு அவமானம் தான், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையில நிறைய அறைகளை வைத்திருக்கிறேன். அந்த அறைகளில் ஒரு அறையில் இந்த அவமானத்தை போட்டு பூட்டி வைத்திருக்கிறேன். இந்த அவமானத்தை என் வாழ்நாளின் ஒவ்வொரு வினாடியிலும் நான் கலக்க மாட்டேன். நம்ம என்னங்க செய்யறோம்? காலையில யாராவது கெட்ட வார்த்தையில நம்மளை திட்டா சாயந்தரம் வரைக்கும் அந்த கெட்ட வார்த்தையோட தானே வாழறோம். அந்த வினாடியில் அந்த வலியை, அந்த வேதனையை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு தேவனா எடுத்து அழுதுட்டு மறுபடியும் பூட்டிடணும். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல பார்த்தேன், ஒரு விஷயம் உனக்கு துக்கமாக இருக்கிறதா, அழுது தீர்த்து விடு, மறுபடியும் அதே விஷயத்திற்காக அழாது. பிடிச்சதுங்க எனக்கு அந்த சொல். எனக்கு இந்த கிளின்டன் சொல்வதை பிடித்திருக்கிறது. வாழ்க்கையில் நாம் உன்னத நிலைக்கு போவதற்கு சில பல புரிதல்கள் நமக்கு இல்லைன்னா நம்மால் அடுத்த கட்டத்திற்கு ஏற முடியாது.